அப்பா முருகா குஹா கந்தா கடம்பா கார்த்திகேயான்னு கூப்பிடுங்க. சத்தியமா சொல்றேன், உங்க வீட்டுல முருகன் இருப்பான். இது மகா தரித்திர யோகம் என்ற அளவிலே கூட சொல்லலாம். லாக்டவுன்னு வராது உலகத்துல, ஆனால் பினான்சியல் பிரேக் டவுன் என்றே சொல்லிவிடலாம். நம் தேசத்திற்கு செவ்வாய் திசை நடந்து கொண்டிருக்கிறது. தசாநாதன் தான் உயிர் அப்படின்வாங்க. லைஃப் லைன், பிளட். செவ்வாய்னு சொன்னாலே ரத்தத்தை குறிப்பவன். ஒரு போர் சூழல், ஒரு பொருளாதார தள்ளாட்டம், தடதடன்னு அப்படியே பண மதிப்பு விழுறது, வேலை வாய்ப்பு கிடைக்குமா கிட்டாதா என்று சொல்லக்கூடிய நிலைகள், பொருளின் விலையேற்றம், இதையெல்லாம் தந்துவிடக்கூடிய காலகட்டம் இது கிரக நிலைகள்னால. 2028 முதல் 2032 வரை, இதுவரை நான் இதுபோல ஒரு காலத்தை எல்லாம் ரொம்ப குறிப்பா சொல்ல மாட்டேன், அச்சப்படுத்துவாங்களோன்ட்டு. உலகம் இதுவரை காணாத யுத்தங்களை ஆங்காங்கே காண நேரிடலாம். பொருள் தன் மதிப்பை இழக்கலாம். அருள் மட்டுமே இந்த காலகட்டத்தில் காப்பாற்றும், கரையேற்றும். பொருளாதாரம் பெரும் தள்ளாட்டத்தை காண துவங்கிவிட்டது. இனி இதில் காப்பாற்றக்கூடிய ஒரே சக்தி நான் சொல்கின்றேன், வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலும் பன்றிமலை சுவாமிகளின் நல்லருளாலும் ராணி ஆன்லைன் நேயர்கள் வாழ்விலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். அம்மா, இந்த ஆண்டு வரக்கூடிய விசாகம் அன்று கட்டாயம் அனைவரும் ஒரு நிமிடமேனும் முருகனை மனதார நினைத்து விடுங்கள். உலகிலே செல்லக்கூடிய காலச்சூழலை நாம் கவனிக்க வேண்டும். நமக்கு அருணன், வருணன், யமன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் நெருப்பு ராசியிலும் காற்று ராசியிலும் நிலை பெற்று, அதுபோல நீர் ராசியிலே சனீஸ்வரர் சஞ்சாரமாகி குருவும் அவரது கடகத்தை நோக்கி செல்கிறார். இது மகா தரித்திர யோகம் என்ற அளவிலே கூட சொல்லலாம். லாக்டவுன்னு வராது உலகத்துல, ஆனால் பினான்சியல் பிரேக் டவுன் என்றே சொல்லிவிடலாம். ஒரு வண்டி ஓடிட்டு இருக்கு வேகமா, சாலையில திடீர்னு நின்றுடுது. அப்படியே நின்ன உடனே உள்ள ஒரு படபடப்பு, ஐயோ என்ன செய்வேனே, என்னை யார் காப்பாத்துவா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமை. அப்பொழுது நம்மை காப்பாற்றி கை தூக்கி விடக்கூடிய ஒருவன், 6 முகனின் அருள் தேவைப்படக்கூடிய காலகட்டம் இது. நடக்கக்கூடிய சூழலிலே நம் தேசத்திற்கு செவ்வாய் திசை நடந்து கொண்டிருக்கிறது. தசாநாதன் தான் உயிர் அப்படின்வாங்க. லைஃப் லைன், பிளட். செவ்வாய்னு சொன்னாலே ரத்தத்தை குறிப்பவன், அங்க காரகன் என்று சொல்லுவார்கள். நீங்க நல்லா இயங்கணும்னா உங்க அங்கங்களுக்கு காரணமாக இயங்க வேண்டும். உங்களுடைய அங்கங்கள் தேவைப்படுகின்றன. அதே போல வீரபத்ரன் என்று அவனுக்கு ஒரு பேர் உண்டு. உங்ககிட்ட ஒரு சூழலை கடக்கிறதுக்கு வீரம் வேணும். அந்த வீரம் நல்ல வீரமா இருக்கணும், நல்ல பலனை தரணும். அதுக்கு பேர் வீரபத்ரன் அப்படின்னு ஒரு பேர். அந்த செயல் நமக்கு நன்மையை தந்து விட வேண்டும். அதற்கு மங்களன் என்று பெயர். எப்பொழுதெல்லாம் ஒரு தேசத்தில் செவ்வாய் திசை நடக்கிறதோ, அதுவும் நம்ம பாரத தேசம் உலகத்திற்கே ஒரு மையமாக, ஒரு குருவாக செயல்படக்கூடிய தேசம். இது அதிசாரமாக சென்று கொண்டிருக்கிறது. அப்போ செவ்வாய் திசை நடக்கிறது. ஒரு போர் சூழல், ஒரு பொருளாதார தள்ளாட்டம், தடதடன்னு அப்படியே பண மதிப்பு விழுறது, வேலை வாய்ப்பு கிடைக்குமா கிட்டாதா என்று சொல்லக்கூடிய நிலைகள், பொருளின் விலையேற்றம், இதையெல்லாம் தந்துவிடக்கூடிய காலகட்டம் இது கிரக நிலைகள்னால. எனவே இந்த நேரத்துல நமக்கு ஒரு பெரும் சக்தி தேவைப்படுகிறது. அந்த பெரும் சக்தி யார் என்று சொன்னால் முருகப்பெருமான் தான். இந்த தடவை நான் பேச ஆரம்பிக்கும் போதே பன்றிமலை சுவாமிகளின் அருளால் என்று முருகனுடைய அடியவர் பெயரை சொல்லித்தான் துவங்கினேன். எப்பவுமே நான் முருகனை பேசி முடிக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் பேசுவேன். ஆனால் ஆரம்பமே முருகனை ஒரு மேற்கோள் காட்டிவிட்டேன். இந்த காலகட்டத்திலே வரக்கூடிய வைகாசி விசாகம், முருகன் என்று சொன்னாலே பெரும் ஆற்றல். நமக்கு எல்லாருக்கும் முருகனுடைய கதை தெரியும். ஆனால் அதற்குள் இருக்கக்கூடிய தத்துவம்,
மேலேருந்து சட சட சடன்னு தண்ணி கொட்டுது, அல்லது ஒரு எனர்ஜி வருது, அதில் ஒரு டர்பைன்னு ஒன்று சுத்துது, ஒரு சக்தி வெளிப்படுகிறது. அதுதான் மின் ஆற்றல். அந்த மின் ஆற்றலை 11ஆல் வகுக்கிறோம். ஏகாதச ருத்ரர்கள் என்று சொல்கிறோம். அது உங்ககிட்ட எப்படிங்க வருது? ஒரு செம்பு கம்பி கொண்டு வருகிறது, ஒரு கண்டக்ட் பண்ணுது. செமி கண்டக்டர்னு சொல்றோமே, மைக்ரோ ப்ராசஸர் என்கின்றோமே, அதெல்லாம் முருகனை குறிக்கக்கூடியது என்று உணர வேண்டும். தற்பொழுது ஏஐ என்கின்றார்கள், செயற்கை நுண்ணறிவுன்னு. இந்த ஏஐக்கு 5 படிமானங்களை சொல்கிறார்கள். முதல் படிமானம் என்பது சக்தி நிலை, அதற்கு அடுத்ததாக சொல்லக்கூடியது என்பது அதை கொண்டு செல்லக்கூடியதான மைக்ரோ ப்ராசஸர்கள் என்றெல்லாம் 5ஆக வகுக்கிறார்கள். அதோடைய தத்துவமே நம்ம நமசிவாயம்னு சொல்றோம் இல்லையா, 5 எழுத்து. அந்த 5 எழுத்தும் 51 எழுத்து ஆயின என்று சொல்லக்கூடிய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டதுதான் ஏஐ என்பது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆறுமுகன் என்பது ஆல்மைட்டி இன்டெலிஜென்ஸ், அப்சல்யூட் இன்டெலிஜென்ஸ். இந்த அப்சல்யூட் இன்டெலிஜென்ஸ், அதாவது எல்லையற்ற முழுமையான அறிவு, நல்லறிவு, மெய்யறிவு உங்களுக்கு கிடைப்பதற்காக இந்த வைகாசி விசாகம் வந்துள்ளது. சாகம் என்று சொன்னால் பிரிவுகள் என்று பொருள். சாகம் என்று சொன்னால் பிரிவுகள் அற்றவன், எல்லையற்றவன், அனைத்துமானவன், ஆறுமுகன், ஜோதியானவன், அனாதியானவன் என்றெல்லாம் பொருள்பட்டுவிடும். அப்போ இந்த விசாக நட்சத்திரத்திலே உதித்தவன் ஆறுமுகன், கிருத்திகா பெண்கள் 6வரின் குழந்தை. இவன் அருள் இருந்தால் மட்டுமே இந்த 6 ஆண்டுகளை கடக்க முடியும். உங்களுக்கு அருள் இருந்தாதான் இந்த 6 ஆண்டுகளை கடக்க முடியும். ஏன்னா உலகத்திலே யுத்த சூழல்கள் ஆங்காங்கே மத்திய கிழக்கு நாடுகள் என்று சொல்லக்கூடிய இடத்திலே, அதாவது ரிஷபராசியை குறிக்கக்கூடிய இடத்திலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமரானது உலகம் முழுவதுமே பெரிதாக பரவக்கூடிய காலகட்டம் வந்துவிடும். 2028 முதல் 2032 வரை, இதுவரை நான் இதுபோல ஒரு காலத்தை எல்லாம் ரொம்ப குறிப்பா சொல்ல மாட்டேன், அச்சப்படுத்துவாங்களோன்ட்டு. உலகம் இதுவரை காணாத யுத்தங்களை ஆங்காங்கே காண நேரிடலாம். பொருள் தன் மதிப்பை இழக்கலாம். அருள் மட்டுமே இந்த காலகட்டத்தில் காப்பாற்றும், கரையேற்றும். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ, ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சடாட்சரனே, என் வாக்கினிலும் நினைவிலும் நின்று காக்க என்று சொல்லி வருவோம். பன்றிமலை முருகனுக்கு அரோஹரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா என்றும் சொல்லி வருவோம். சிவபெருமான் 64 திருவிளையாடல்களை சொல்கின்றோம். ஒரே ஒரு திருவிளையாடல் தான் மதுரையின் பதிக்கு வெளியே, பன்றிமலையிலே. எனவே அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானவர் போகரின் அருள் நிலைகளை அருளியவர். அதே போல பன்றிமலை சித்தர் என்று சொல்லக்கூடியவர் அபபரணி நட்சத்திரத்திலே அவதரித்தவர். அபபரிணி நட்சத்திரம் என்பது ஆண் யானையை குறிக்கக்கூடியது. போகரின் ஜென்ம நட்சத்திரம் யுத்தத்திலிருந்து காப்பாற்றக்கூடியது, துர்க்கையின் அருள் பெற்றது. இத்தனை இருக்குங்க. அப்போ மாரியம்மனுக்கு அதுதான். இந்த அபபரணி நட்சத்திரத்திலே அவதரித்த பன்றிமலை சித்தர் என்ற பெரும் முருகனின் திருவுருவம். அவரை மனதார நினைக்க துவங்குங்கள். வரக்கூடிய காலகட்டம் என்பது கலிக்காலம், கரிக்காலம் ஆகக் கண்டேன் என்று ஸ்ரீ சுகத்தன் நாடியிலே சொல்கிறார். செல்லக்கூடிய காலங்கள் அவ்வளவாக சிறப்பு கிடையாது. எனினும் முருகன் உதித்த நாள் அசுரரை வதைக்க முருகன் சிவபெருமானின் ஈசனின் கருணையினால் அந்த நெற்றிப் பிழம்பிலிருந்து உதித்து கிருத்திகாதேவிகள் துதிக்கப்பெற்று தாமரையில் அமர்ந்து நம் வாழ்வில் இருக்கக்கூடிய இருளை அகற்ற அவதரித்த திருநாள். எனவே உலகில் யார் எங்கே எந்த மூலையில் இருந்தாலும் இந்த இனிய நாளிலே முருகா என்னை காப்பாற்றிவிடு, என் குலத்தை காப்பாற்றிவிடு. வெற்றிவேல் முருகா, கையிலே வேல் வைத்திருக்கிறாய், மயூரம் வைத்திருக்கிறாய், சேவல் கொடியோனே, கடம்ப மரமாக இருப்பவனே, சொல்லிக்கிட்டே போலாம். யான்னா தழுதழுக்குறியா முருகனை நினைத்தால். ஒரு பக்கம் வள்ளி, ஒரு பக்கம் தெய்வானை, அத்தனையும் இருக்கக்கூடிய இடத்திலே வாசுகிக்கும் அருளியவன், நாகத்திற்கும் அருளியவன், அந்த நான்முகனுக்கும் அருளியவன். இந்த முருகப்பெருமானின் பதத்தை பற்ற வேண்டிய காலகட்டம் துவங்கிவிட்டது. எல்லாரும் சொல்றாங்க,
எங்கேயோ செல்கிறோம், எங்கோ செல்வேனோன்னு அழுதுட்டு இருக்காங்க. பொருளாதாரம் பெரும் தள்ளாட்டத்தை காண துவங்கி விட்டது. இனி இதில் காப்பாற்றக்கூடிய ஒரே சக்தி நான் சொல்கின்றேன் முருகப்பெருமான் தான். இந்த நிலையிலே முருகனது வழிபாட்டை துவங்க வேண்டிய காலகட்டம் அவரவர் இல்லத்திலும் உள்ளத்திலும் வந்துவிட்டது. இந்த முருகன் எங்கே இருக்கிறான்? உங்கள் இல்லத்திலே இருக்கிறான். வெளியில் எங்கேயும் சென்று தேட வேண்டாம். அந்த தண்டாயுதபாணி உங்களிடம் இருக்கிறான். தண்டாயுதபாணிக்கு அரோஹரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, பன்றிமலை முருகனுக்கு அரோஹரா என்றெல்லாம் சொல்லி வாருங்கள். ரோகம் என்று சொன்னால் ஒரு ஜாதகத்திலே 6ஆம் இடம், கடன், வம்பு, வழக்கு. அதை மாற்றக்கூடிய மந்திரம் அரோகம், அரோஹரா. எப்பேற்பட்ட கஷ்டம் ஒன்னா இருக்கட்டும், உலகத்திலே எந்த நோய் நொடி உண்டுமானாலும் இருக்கட்டும், மறு உண்டு மருந்து என்ற நிலையிலே அருளக்கூடியவன் என் அப்பன் முருகன், உங்களுக்கும் அவன்தான். எனவே வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா என்ற கோஷம் விண்ணை பிளக்கட்டும், உங்கள் உயிர் மூச்சாகட்டும். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் முருகா முத்துக்குமரா என்று சொல்லி வாருங்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பன்றிமலை சுவாமிகளின் வரலாறை பாருங்கள். வாழ்க்கை வசந்தமாகவிடும், வந்தவனை தீர்ந்துவிடும். மேலும் ஆலயம் செல்லலாமா என்று சிலருக்கு கேள்வி இருக்கும். அது உங்கள் வீட்டின் அருகினிலே ஏதேனும் முருகனது ஆலயம் இருந்தால் செல்லலாம். இயலவில்லை என்றாலும் இப்பொழுது யான் பேசக்கூடிய இந்த பேச்சை கேட்டால் போதும். கந்தசஷ்டி கவசம் கேளுங்கள், சண்முக கவசம் கேளுங்கள், முருகனது ஆலயங்கள் பற்றிய தகவலை பாருங்கள், வாரியார் சுவாமிகள் போன்ற வள்ளலின் வார்த்தைகளை கேளுங்கள். வாழ்க்கை வசந்தமாகும், வினை தீரும். முருகன் என்று சொல்லுவார்கள். சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது, சுப்பிரமணியத்துக்கு மிஞ்சின தெய்வமும் கிடையாது. சங்கடங்கள் தீர்த்து விடுவான் சிக்கல் சிங்காரவேலன். நல்ல நிலையில இருக்கின்றீங்கன்னா, உங்களால இயலும்னா விராலிமலையிலே அல்லது சிக்கல் சிங்காரவேலர், வயலூர் முருகன், அறுபடை முருகன் என்று எங்கே அருகினில் ஆலயம் இருக்கிறதோ அங்கே சென்று முருகனை வேண்டி வணங்கி வாருங்கள். செவ்வரளி மலர் இயன்றால் சாற்றலாம். அதெல்லாம் முடியலன்னா கூட அப்பா முருகா, குஹா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயான்னு கூப்பிடுங்க. சத்தியமா சொல்றேன், உங்க வீட்டுல முருகன் இருப்பான். அம்மா முருகனுக்கு உதவி செய்தால் மிகவும் பிடிக்கும். ஏதேனும் இயன்றவர் முதியோருக்கோ குழந்தைகளுக்கோ தந்து அவர்களும் முருகனது பிறந்த நாளை, முருகன் வந்த நாளை கொண்டாடட்டும். முருகன் எல்லா காலத்திலையும் இருக்கான். அவனுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. எனினும் மனிதர்களிடம் அவன் காங்கேயனாக, குமரகுருபரனாக, தத்துவத்தை தரக்கூடிய வித்தகனாக, சுத்த சத்துவ தத்துவ நிலையை தந்தவனாக, அருமுகனாக உங்கள் வில்லத்தில் வந்த நாளைய கருதி நீங்கள் குழந்தைகளோடலாம் கொண்டாடலாமா, முதியோர்களோடலாம். 1967 68 இதே கிரக நிலைகள் வந்த பொழுது சீனாவினால் சில சிக்கல்கள் இன்னல்கள் உலகிலே கண்ட நிலைகளும் உண்டு. 1990களில் இது போன்ற ஒரு கிரக நிலை வந்த பொழுது நிறைய பேருக்கு ஜப்பானிய மொழியில கேட்டால் ஒரு வார்த்தை தான் தெரியும், சுனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி இன்னொரு வார்த்தை இருக்கு, இஷுனராட்டா ஜுனேன் அப்படின்னு ஒரு வார்த்தை. ஜுனேன்னு வச்சுக்கோங்களேன், அழிந்த 10 வருடங்கள் அப்படின்வாங்க. அது என்னன்னா, திடீர் என்று பொருளாதாரம் சரிய துவங்கியது. ஏன்னா அந்த மக்கள் அப்டேட் பண்ணிக்காம விட்டுட்டாங்க. நிறைய கடன் பிரச்சனை, நாட்டில் நிறைய பொருளாதார சிக்கல்கள். 1990களில் த லாஸ்ட் டெக்கேடு அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கும். உடனே மக்கள் திருமணம் செய்யக்கூடிய விருப்பமெல்லாம் விட்டு போயிடுச்சு. நிறைய பேர் கடன் திருப்பி கட்ட முடியாமல் வீடுகள் ஏலத்தில் வந்தன. அப்போ விழுந்த விலை இன்னி வரைக்கும் ஜப்பான் அதிலிருந்து மீளவே கிடையாது. அதுவும் நடந்திருக்கு. அப்போ 1967 தான் நமக்கு அன்னை இந்திரா காந்தி அவர்கள் விழுந்து கொண்டிருக்கும் பணத்தின் சரிவை நிறுத்துவதற்காக தங்கத்தை ஒரு கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்தார். கோல்டு ரெகுலேஷன் ஆக்ட்னு. அதாவது தங்க காசுலாம் வீட்டில் வச்சிருக்க கூடாது, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தங்கம் வச்சிருக்கலாம், அதுக்கு கடன் கொடுக்கக்கூடிய கட்டுப்பாடுகள்னு. மக்களே மனமும் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற தங்கத்தெல்லாம் அரசு கிட்ட ஒப்படைச்சாங்க. எல்லாம் ஒரு கணக்குக்கு வந்தது. மக்கள் உதவுவாங்கம்மா கட்டாயம். அப்புறம் எல்லாருக்கும் அதற்குரிய கடன் பத்திரங்கள்லாம் கொடுத்ததா சொல்லுவாங்க அந்த காலத்துல. கொடுத்துட்டு அதுக்குண்டான கடன் பத்திரம் மாதிரி வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்தது. அப்படின்னு ஒண்ணு இருந்ததுமா, 1968 இருந்தது இதே மாதிரி கிரக நிலைகள்ல. அதனால இவையெல்லாம் ஒரு பொருளாதார நெருக்கடிக்கான சூழலை காட்டுது. நிறைய பேர் லாக்டவுன்றாங்க. லாக்டவுன்றது எப்ப நிகழும்னா ஒரு கிரக ரீதியா மண் ராசிகளிலே
அதாவது ரிஷபத்துல இல்லைன்னா நம்ம கன்னியில மகரத்துல நிறைய கிரகங்கள் இருந்தா அது லாக்டவுனை குறிக்கும். ஓகே. இதே நீர் ராசியிலே நமக்கு குரு சனீஸ்வரர்லாம் இருந்தா ஃபினான்ஷியல் பிரேக் டவுனை குறிக்கும். ஃபினான்ஷியல் பிரேக் டவுன்னா பொருளாதாரம் சரிவது. இது போன்ற நிலைகளிலே முருகப்பெருமானது நிலைதான் நம்மை காப்பாற்றும். நம்ம பிரச்சனையை சொல்றோம், பிரச்சனைக்கு தீர்வுன்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? ஏன்னா இது மாதிரி கிரக நிலைகள்லாம் ஏற்கனவே வந்திருக்கு. அது போன்ற கிரக நிலைகள்ல தான் எல்லாரும் திருச்செந்தூர் முருகனை சுப்பிரமணிய புஜங்கம் என்றெல்லாம் வழிபட்டார்கள். இதே போன்ற நிலை எட்டயபுரம் மகாராஜா 250 வருஷம் முன்னாடி வாழ்ந்த பொழுதுதான் நமது முத்துசுவாமி தீட்சிதர் நவகிரக கிருத்தி எல்லாம் பாடி பொருளாதாரம் மீண்டதெல்லாம் ஒரு கருத்து உண்டு. எனவே குரு குஹாய அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் கூட உண்டு. அடிக்கடி இதெல்லாம் முருகனை பத்தி கேட்டுட்டு வாங்க, மீண்டுடுவோம். அதெல்லாம் ஒண்ணும் கவலை இல்லை. அப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எல்லாம் சில வருடங்கள் ஓடிடும். நன்றிமா. சிவசிவா.